வங்கக்கடலில் புயல் உருவாகி கரையை கடக்கும் நிலையில் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 5 நாட்களாக பல்வேறு திசைகளில் நகர்ந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அங்கேயே நிலை கொண்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் கடந்த 18ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அக்டோபர் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது அடுத்த 6 மணி நேரத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் அடுத்த நாளான அக்டோபர் 23ஆம் தேதி வடகிழக்கு நோக்கி மெதுவாக நகர்ந்தது. அதன்பின் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக வடகிழக்கு நோக்கியே நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து எங்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 24ஆம் தேதி 25 கிலோமீட்டர் வேகம் எடுத்து வடக்கு நோக்கி நேராக நகர்ந்தது. வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் 25ஆம் தேதி திசையை மாற்றி திடீரென வடமேற்கு நோக்கி நகர்ந்தது. அதன்பின் மேலும் மேலும் மேற்கு நோக்கியே பயணித்தது. ஆனால் திடீரென அடுத்த 6 மணி நேரத்தில் தென்மேற்கு நோக்கி நகர்ந்தது. பின்னர் அக்டோபர் 26ஆம் தேதி தென்மேற்கு நோக்கி நகர்ந்து அதே பகுதியில் மையம் கொண்டது. அதன்பின் மீண்டும் யூட்டன் எடுத்து வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.